ஓகேவான படம்ண்ணா. ரொம்ப பெருசா ஒன்றும் அளவுக்கும் இல்லை, மோசம்னு சொல்ற அளவுக்கும் இல்லை. ஓகேவான படம். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ரூரல் சப்ஜெக்ட்டுக்கு பார்க்க பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். படமா சார் சுமாரா இருக்குது சார். பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர்லாம் சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. எல்லா படத்தோட மிக்சிங், வேங்கை சண்டைக்கோழி எல்லாம் சேர்ந்து மிக்சிங்கான படம். படம் உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து என்ன ஒரு ஒன் டைம் வாட்சப்னு சொல்லலாம். ஊர் சைட்லாம் ரொம்ப நல்லா லைக் பண்ணுவாங்க. படம் உண்மையில படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். படம் வந்து ரொம்ப அருமையாக விமல் நடிச்ச படம் தான். நல்லா இருக்கு சார் படம். ஓரளவுக்கு நல்லா காட்டியிருக்காங்க. இது வந்து ஜல்லிக்கட்டுன்னா அந்த வாடிவாசல் திறந்து விட்டு வர ஜல்லிக்கட்டு நிறைய பார்த்துருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வடமாடு ஜல்லிக்கட்டு, நடுவில் கயிறு மாட்டை கட்டிட்டு அதை சுற்றி விடுற ஒரு ஜல்லிக்கட்டு. அதை காட்டின விதம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எனக்கு பிடிச்சிருக்கு. படம் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு மிக்சிங்கான திரைப்படம் தான். புதுமையான கதைலாம் இல்லை, என்ன சொல்ல வந்தாங்கலாம் அப்படி ஒன்றும் ஒரு கருத்துலாம் சொல்ல முடியாது. இப்போ நானே என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் இதுல என்ன கருத்து சொன்னாங்க நான் சொல்றது சாதாரண ஒரு மசாலா படம், அவ்வளவுதான். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த லவ் ட்ராக் இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் தோணுச்சு. நம்ம மாடை வச்சு தான் வந்து சொல்லிடுறாங்க சார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஜல்லிப்பட்டு தான் படம் எடுப்பாங்க. இதை மஞ்சள் விரட்டு பற்றி எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு படம் சார். என்னடா அப்படின்னு மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னடா படம் ஏதோ காளைகள்லாம் வச்சு ஜல்லிக்கட்டுலாம் வச்சு ஏதோ தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தெல்லாம் முன்னாடி நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க, அப்படிதான் சொல்லுவோம். அங்கங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கத்தையே வர வச்சிருது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் ஆகி போச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு அவர் படத்தை இதில் பார்க்குறப்ப அப்பா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்டிங்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டாக மாஸ் அப்பியரன்ஸ், அந்த ஒரு ஹீரோ இமேஜுக்கான லுக்கோட நான் முயற்சி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு இந்த மாடை பற்றிலாம் எடுத்துக்காங்க. ஓகேங்களா, பாண்டி முனி அந்த மாடு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்குது. ஓகேங்களா, அதில் பற்றி நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. முனிஷ்காந்தோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விமல் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்படி நட்டி சார், முனிஷ்காந்த் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினி கூட ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு வில்லித்தனமான ஒரு வச்சு கட்சியில் இவதான் வில்லின்ற மாதிரி வச்சு அப்படி கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி என்னன்னா ஒரு விஷயத்த பேஸ் பண்ணியே போகாம ஃபேமிலிக்குள்ள இதை பிரச்சனை அது பிரச்சனை, அவன் பண்ண இவன் பண்ண இவன் பண்ண அவன் பண்ண அப்படின்ற மாதிரி போய் நமக்கே ஒரு இடியா பக்காத மாதிரி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. மற்றபடி கதையில தான் கொஞ்சம் சொதப்பல். மற்றபடி ஓகே. ஜல்லி விரட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி ரொம்ப தெரியாது. ஜல்லி விரட்டு பற்றி நான் சொல்றேன் சிம்பிளா. பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கயிறு வச்சு இது பண்றாங்க. அந்த மாடை யார் அடுக்கிறோம் அவங்க தான் வந்து வின்னரா அறிவிப்பாங்க சார். ஸ்டோரி நல்லா சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. விமலுக்கு நல்ல ஒரு ரோல், நட்டி நல்லா பண்ணியிருந்தாரு. சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய ஏகப்பட்ட ஆடுகளம், நிறைய நட்டி, பாலசரவணன், நிறைய பேர், முனிஷ்காந்த் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாது. ஜஸ்டிஃபிகேட்டா இருந்தது அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ எதுவும் பெருசா குறை சொல்ற மாதிரி விமல் நல்லா தான் பண்ணிங்க சார். எல்லா படத்துலயும் அவர் நிறைய வந்து பாவம் இது பண்ணி தான் இருக்காரு. பாவம் இந்த படமா தான் அவர் கை கொடுக்கட்டும். எனக்கு என்னன்னா ஊர் சைட்ல உட்காந்து பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம்னு சொல்லலாம். அதெல்லாம் நல்லா எடுத்து கிளைமேக்ஸ்லாம் உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம விமல் சார் சூப்பரா அந்த கேரக்டர் செட் ஆயிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் எங்கேயுமே விறுவிறுப்பு சுவாரஸ்யம் எதுவுமே ஏதோ கடமையோ இதுதானே நடக்கும் விஷயம். நம்ம ஒரு படத்துல பார்க்கும்போது இதாக இருக்கும். அதே தான் நம்ம பேஸ் பண்ணி என் பொண்ணை இவன் கால் பண்ணல, அவன் பொண்ணை இன்னைக்கு உசார் பண்ணல அப்படின்னு தான் நினைச்சா. மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பாலகிருஷ்ணன்ல இருந்து நட்டுல இருந்து முனிஷ்காந்த் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஹியூமனிட்டி இப்போ வந்து பசங்களை டிஃபெக்டா போறதா ஒரே மாதிரி தானே பார்ப்பாங்க. காளையை ட்ரெயின் பண்றதுல வந்து ஒரு டிஃபெக்டான காளையை எப்படி ட்ரெயின் பண்றாங்க, நல்ல காளையை எப்படி ட்ரெயின் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி. ஃபுல்லா சொல்ல வேணாம். படம் நல்லா இருக்கு. படம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு குறைனா இந்த பாட்டு தேவையில்லாம எக்கச்சக்க பாட்டு, அதை தவிர்த்துருக்கலாம். அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இமான் சூப்பரா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா பாலாசரவன் நல்லா நடிச்சிருக்காரு. நடராஜன் வந்து ரத்தனவேலு பாண்டின்னு ஒரு கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. சந்தனவேலு கதாபாத்திரத்துல நம்ம ஆளுநர் நரேஷ் அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே நல்லா நடிச்சாலும் கதை என்ன கதை வேங்கையில நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு பழிவாங்கின உணர்ச்சியோடு வந்து கதாநாயகி வந்து பண்றது அது மாதிரி தான் இதுலயும். அதான் எல்லா கதையும் மிக்சிங், அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டு அந்த இதெல்லாம் தாண்டி வடம்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஜல்லிக்கட்டோட சார்ந்த ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அது இல்ல லாக் கிடையாது, ரொம்ப கமர்ஷியல் கிடையாது. தேவையான இடத்துல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா சொல்லியிருக்காங்க சில விஷயம்லாம். அது சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா படம் நல்லா தான் இருக்கு. நீங்க பார்த்து பழகின சீன்ஸா தான் இருக்கும். பட் அவங்களுக்கு எதுவும் போர் அடிக்காம கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர லேக். ஐயோ தலை உட்கார முடியாத அளவுக்கு லேக் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்னா படம் கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அதான் சொல்றேன் சார். ரொம்ப பெண்டப் பண்ணி எதிர்பார்த்தோன்னா வராதிங்க. எதிர்பார்க்காம வந்துட்டு சரி விமல் நடிச்சிருக்காரா, ரைட் இதோ ஜல்லிக்கட்டு பத்தி காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஒரு தடவை பார்க்கலாம். அவங்க மாடோட கனெக்ட் ஆகுற விஷயம். அப்போ ஒரு விமல் கூட ஒரு டைலாக் சொல்லுவாரு, இப்ப எனக்கு அடிபட்டு கை கால் வரலன்னா நீ என்ன தூக்கி போட்டுருவியா
யாருக்காவது வித்துருவியா மாட்டில, அதே மாதிரிதான் அவன் என் தம்பி அப்படின்னு சொன்னான். அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் சைட்ல சீரியஸாவே மாடுனாலே அது வந்து வீட்டோட குலதெய்வங்கிற அளவுக்கு ரேஞ்சில தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்காண்டி பார்க்கலாம்னா, டேய் இந்த படத்துல என்னதான் படம் ஒரு படம் எடுத்திருக்காங்க, என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னு போய் பார்க்கலாம் தான் பார்க்கணும். மற்றபடி படம் நல்லா இருக்குன்ற அடுத்த பட்சம் இருந்தாலும் படத்துல என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 105 ரூபா உண்மையா சொல்ல சூப்பரான கமலா தேட்டர், ஒன்றும் 105 ரூபா கம்ஃபர்டபுளான ரேட்டு தான். கமலா காசு எடுக்கலாமா 130 ரூபா, அது ஒரு 30 சீட்டை கொடுத்துட்டா ஒன்று ஃபுல்லுன்றானுங்க. அந்த மாதிரி வந்து உண்மையா சொல்ல டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணாவே வந்து ஒரு 10 பேர் சேர்த்து பார்க்கலாம் தலைவா. உண்மையா நல்லா இருக்கு, போய் பார்க்கலாம் ஒன் டைம். ஃபர்ஸ்ட் ஹாப் லாக் ஆகும், செகண்ட் ஹாப் வந்து நல்லா போகும், ஆக்ஷனோட நல்லா போகும் சார். ஃபேமிலியே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மியூசிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையை வச்சு வர சாங்ஸ்லாம் ஒரு 2 சாங் இருக்கு. அதுக்கப்புறம் லவ் சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு லவ் சாங் இருக்கு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மாடோட ட்ரெயின் பண்ண விதம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் சொல்லணும்னா, ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, சொல்லிடலாம் நம்ம வெளியில. பட் அதுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் உண்மையிலே கொடுக்கணும். உண்மையிலே டைரக்டரையும் பாராட்டணும். ஏன்னா அந்த அந்த அளவுக்கு உண்மையிலே வடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்கும், அது எப்படி ஒரிஜினாலிட்டியா காட்டணுங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெளிவாக காமிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு, ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம்.